வாரம் வாரம் ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம். நான் என்னுடைய பேர் ராஜா பேரோன்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷனான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து வெறும் சேனலோட நிக்க கூடாது அப்படின்னு பப்ளிக்ல சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். போன வாரம் பண்ணோம், பப்ளிக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வாரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாரும் வந்து இதை கொஞ்சம் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்காக சின்ன சின்ன பரிசுகள் வச்சிருக்கோம். இப்போ இது 3வது வாரமா நாங்க தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு சின்ன சின்ன பரிசுகள் வச்சிருக்கிறோம். இன்னும் போக போக பெரிய பெரிய பரிசுகளை நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ இதுல கலந்துக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது வந்து ஃபேமிலி மேன்ஸுக்கானது தான் மெயினா. ஏன்னா 30 வயசுக்கு மேல மேக்சிமம் எல்லா மனுஷங்களும் நினைக்கிறது வந்து விளையாட்டுங்கிறது சின்ன பசங்களுக்கானதுன்னு. ஆனா எல்லா வயசுலயும் விளையாடலாம். அந்த விளையாட்டு நம்மளை ஆரோக்கியமாகவும் நம்மளை வந்து நல்ல யங்காவும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த அவேர்னஸ் எதுக்காகன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க ஆக்டிவா இருந்தாதான் உங்க குழந்தைகள் ஆக்டிவா இருக்கும். இன்னைக்கு உங்க குழந்தைகள் மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் யோசிச்சு பாத்தீங்கன்னா மொபைல் கேம் தான் விளையாடுறாங்க. நாம சின்ன வயசுல மொபைல் இல்ல, வேற விளையாட்டுகள் விளையாடணும். ஆனா இந்த காலத்து குழந்தைகள் வந்து மொபைல்ல தான் அதிகம் விளையாட்டு விளையாடுறாங்க. இதனால நன்மை உண்டாகுமான்னு கேட்டா கிடையாது, சத்தியமா கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல நன்மைகள் உண்டாகுமான்னு கேட்டா கிடையாது. என்ன உண்டாகும்? ஆரோக்கிய கேடுதான் உண்டாகும். நீங்க விளையாடுனீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்க கூட விளையாடுமா? கண்டிப்பா விளையாடும். ஓகேவா? ஆனா நம்ம எல்லாருக்கும் மனசுல தோன்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஏஜ் ஆயாச்சு இனி என்ன விளையாட்டு? கிடையாது. விளையாட்டுக்கு ஏஜே கிடையாது. நீங்க விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு ஏஜே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சமுதாயத்துல நம்மளால முடிகிற நல்ல விஷயங்களை மேற்கொண்டு போகணும். ஓபன் சேலஞ்ச் பண்ணிடுவோமா? உள்ள போய் ஒவ்வொருத்தையும் ஓகே பண்ண முடியுமா பாத்துருவோம். அவங்க ஃபிட்டா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துடலாமா? நாங்களே உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டா வந்துடுறோமா? வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜெனரல் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னா அந்த ஃபிட்னஸை மேக் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விளையாட்டை உங்க லைஃப் ஸ்டைல்ல இணைச்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். ஜிம்முக்கெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது. ஜிம்மு ஃபிட்னஸுக்கான இடம் கிடையாது. அது ஒரு மசில் பில்டுக்கான இடம், அது ஒரு விளையாட்டுக்கு இடம். அதை நம்ம நினைச்சுக்கணும். ஓகே டான், கமான், நம்ம வந்து உள்ள போலாம். ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, டாடா குளுக்கோஸ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு. ஓகே, இதையும் எடுத்துக்கோங்க. யாரா ஃபிட்னஸ் சேலஞ்ச் நல்லா பண்ணா அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துடலாம். ஓகே டான், கமான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணே கமான் அண்ணே, உங்களுக்கு ஏஜ் என்னாச்சு அண்ணே? 38 தானே அப்படின்னு தெரியும் நினைப்பீங்க, கரெக்டா? ஆனா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஃபிட்னஸுக்கான ஜெனரல் ஃபிட்னஸுக்கான ஒரு சைன். நம்ம ஃபிட்டா இருந்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஃபிட்னஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல கையை ஊனாம நம்மளால எந்திக்க முடியும். நீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, இதுல நிறைய பேருக்கு எந்திக்க முடியாம இருக்கும். அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க நம்ம ஃபிட்டா இல்ல. பாக்குறதுக்கு ஷேப்பா கூட இருப்பாங்க, ஆனா உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்து எந்திக்க முடியல அப்படின்னா நமக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு அர்த்தம். நீங்க செய்ய வேண்டியது என்னது? உங்க ஃபிட்னஸை மீட்டெடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விளையாட்டை மேற்கொள்ளுங்க. விளையாட்டுங்கிறது நம்ம வீட்லயே விளையாடுறதுதான், ஜிம்முக்கு போறது இல்ல. ஓகேவா? அக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்க பாக்குறதுக்கு ஃபிட்டா தானே இருக்கீங்க. காலைல ப்ராப்ளம் இருக்கா? சரி ஓகே. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்க போறோம். ஓபன் சேலஞ்சு. அந்த இடத்துல இருந்து கையை ஊனாம எந்திக்க போறோம். உட்கார்ந்த இடத்துல ஓபன் சேலஞ்ச் அக்கா, ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்களா? ஆக்சுவலா இது வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஜெனரல் ஃபிட்னஸ். நம்ம வேலையை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பலம் தான் ஃபிட்னஸ். முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க இதை ட்ரை பண்ணலன்னா வீட்டுல போயாச்சும் டெய்லி ட்ரை பண்ணுங்க. ஜெனரல் ஃபிட்னஸ் அது நமக்கு இருக்கணும். இது யாருக்கு தேவையானது? உங்களுக்கு தேவையானது, உங்க குழந்தைகளுக்கு தேவையானது. நீங்க ஃபிட்டா இருந்தா தான் உங்க குழந்தைகளை பார்த்துக்க முடியும். ஓகே ரைட்? ஓகே, தேங்க்யூ. ஓகே டான், நெக்ஸ்ட் ஓபன் சேலஞ்ச் உங்களை தேடி தான் வர்றோம். அண்ணா உங்களுக்கு பண்ணி பார்க்கலாமா ஒரு ஓபன் சேலஞ்ச்? உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திங்கண்ணே, கையை ஊனாம எந்திங்கண்ணே. போடு. இதுதான் ஃபிட்னஸ், இதுதான் ஃபிட்னஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அவர் யோசிக்காம எந்திக்கிறாரு பாத்தீங்களா? அவர் ஃபிட்டா இருக்கிறாரு. ஓகே, சூப்பர் அண்ணே. இதுதான் இளம். ஓ சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க இப்போ கொஞ்சம் ஃபிட்னஸ்ல தான் இருக்கீங்க. ஓகே, ஃபிட்னஸ்ல உட்கார்ந்து கையை ஊனாம எந்திச்சிட்டீங்க. ஆனா முதல்ல திணறீங்க, கரெக்டா? இந்த திணறல் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிட்னஸ் கொஞ்சம் லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க டெய்லி எங்கேயாவது கொஞ்சம் வாக்கிங் போங்க. நீங்க பண்ற வேலையில யோசிக்காம செய்யுங்க. உங்க மனசை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சூப்பர்ண்ணே. 49 வயசு இல்ல, 49 வயசுல ஃபிட்டா தான் இருக்கிறாரு. ஓகே ஓகே டான், சூப்பர்ண்ணே.
45 49 ஏஜ்ல உள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்து யங்ஸ்டர் ஃபிட்டா இருக்கிறாரு. நீங்க பார்க்கலாம். ஓகே, கஷ்டப்பட்டு இருந்துச்சீங்களா, ஈஸியா இருந்துச்சீங்களா? ஈஸியா தான் இருந்துச்சீங்களா? அப்ப இன்னொரு டைம் எதிங்க பார்க்கலாம். இங்க 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 ஓகே, உட்காருங்க. அப்படியே எதிர்க்கணும். ஓகே, டன். சூப்பர் சூப்பர், ஃபிட்டா தான் இருக்கீங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓகே, நீங்க எந்த டாக்டரையும் கூடிய சீக்கிரம் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெனரல் ஃபிட்னஸ் எதுக்காக செக்அப் அப்படின்னா, இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஓகே, அதுக்கு மெயின் ப்ராப்ளம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளட் வெசல்ஸ்ல வந்து கொழுப்பு அடைக்கிறது. ஓகே, இந்த கொழுப்பு அடைக்கிறது எப்ப உண்டாகும் தெரியுமா? நம்மளுடைய ஜெனரல் ஃபிட்னஸை இழக்கும் போது. ஜெனரல் ஃபிட்னஸ் அதை செக் பண்றதுக்கான விஷயம் தான் இது. இதை நாம செய்யறோம் அப்படின்னா நம்ம ஜெனரல் ஃபிட்னஸ்ல இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பெரிய அளவுல டக்குன்னு வந்துடாதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? விளையாடணும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, எந்திரிங்க. சூப்பர், செம்ம ஃபிட்டா இருக்கிறாரு. தலை சூப்பர் சூப்பர்னு நல்லா ஃபிட். அவர் பார்த்தாலே தெரியுது. கூட ஒன்று கூட சேர்த்தே கொடுக்கலாம். ஓகேண்ணே, நீங்க ஆக்சுவலா நிறைய பேரோட மோட்டிவேஷன். ஓகே, உங்க 49 வயசுல நீங்க இவ்வளவு அசால்ட்டா நல்ல ஃபிட்டோட இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க டவுனா இருக்கும்போது யோசிப்பாங்க, அவன் எவ்வளவு ஃபிட்டா இருக்கிறான், நம்ம அப்போ ஃபிட்னஸ் இல்லாம இருக்கும். அவன் யங்கா இருக்கான், நம்ம ஏஜ்டா இருக்கும், அப்ப அவனை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா நீங்க 4 பேருக்கு மோட்டிவேஷன் தான். தேங்க்யூ. உங்க பேரு? நாகலிங்கம். நாகலிங்கம் 4 பேரோட மோட்டிவேஷன் தான். கிளாப் கிளாப் ப்ளீஸ். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, ஓபன் சேலஞ்ச் கொடுக்கலாமா அண்ணே? நீங்க பண்றீங்களா? வாங்க அண்ணே, உட்கார்ந்து இருந்தீங்கண்ணே, வேற ஒண்ணும் இல்லைண்ணே. ஓகே, ட்ரை பண்ணுங்கண்ணே. முடியாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா பண்றீங்க. உங்க பேர் என்ன? வயசு 42 வயசு. அவரும் ஃபிட்டா தான் இருக்கிறாரு. ஆர்மி ட்ரெஸ் போட்டாரு, சொதப்பீர் வரோம்னு நினைச்சேன், காப்பாத்திட்டாரு ஆர்மி மானத்தை. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. இவ்வளவு நேரம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, 45 வயசு 49 வயசு எல்லாம் ஏஜ்டு பர்சன்ஸையா டார்கெட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஃபிட்னஸை வந்து நிரூபிச்சிட்டாங்க. மேக்சிமம் யாரும் தோக்கல, சிலர் வந்து கலந்துக்கல. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் பாய்ஸ். ஓகே, இவங்களுடைய ஃபிட்னஸ் எப்படின்னு செக் பண்ணிடலாம். 49 வயசு பீட் பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, டன். முதல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த கண்டுபிடிச்சாச்சு. 49 வயசுல அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே, டன்னு. இங்க போலாம், இங்க போலாம், இந்த குழந்தைகிட்ட போலாம். ஓபன் சேலஞ்சுக்குண்ணா, உட்கார்ந்து எந்திக்கணும். நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஓகே, ஃபிட்னஸை விட்டுறாத. ஓகேவா? ஏதாவது டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் நானே என் பசங்களை தட்ட வேண்டியது இருக்குது. தட்டுங்கடா. நெக்ஸ்ட் யாராவது பண்ணா? இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு யூஸ் இல்ல. ஓகே, டன் டன். நெக்ஸ்ட் டார்கெட், பெரிய டார்கெட். இதான் டார்கெட். நம்மள்ட்ட கொஞ்சம் யங் பசங்க வந்து மாட்டிருக்காங்க. நீங்க அவங்கள வச்சு பார்க்காத மாதிரி ஓட பாக்குறாங்க. புரியுதா? உழைச்சு புரியுதா? பிரதர்ஸ், வாங்க வாங்க வாங்க. பொண்ணுங்களே யோசிக்காம கலந்துக்குது, நம்ம எல்லாம் கலந்துக்காம இருக்கலாமா? ஓகே, டன்னு. இது வந்து நீ 4 பேர் இருக்கிறீங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, யார் அதிகமா போடுறீங்களோ அவங்களுக்கு இது. ஓகே, டன்னு. கொஞ்சம் வளைக்கவங்க, எல்லாரும் பார்க்கலாம். கமான் கமான் பிரதர்ஸ், கமான். அதாவது சின்ன பரிசுன்னு யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த இடத்துல பெரிய பெரிய பரிசுகளை நான் கொண்டு வர்றேன். ஏன்னா கொண்டு வந்துட்டு யூஸ் இல்லாம போயிடும். கவுண்ட் இட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37
38. Come on. 40. சூப்பர் 40 கவுண்ட் அடிச்சிருக்காரு. அதாவது நாங்க சாதாரண ஃபிட்னஸ் ஆட்களை பிடிச்சோம்னு நினைச்சோம். ஆனா இந்த சுப்ரீம் சூப்பர் ஸ்டார்ஸ் பிடிச்சிருக்கோம். ஓகே சூப்பர், வேற லெவல். வீடியோ மேன் கம் ஆன், கவர் பண்றா. சூப்பர் பிரதர். சின்ன பரிசு தான், உங்க வீட்டுல கொண்டு கொடுங்க. என்னுடைய ஃபிட்னஸ் ஆல கிடைச்சதுன்னு ஓகே பெருமைப்படுவாங்க. கம் ஆன் கிளாப் இட் ப்ளீஸ். சூப்பர் அட்டகாசம். இது வரைக்கும் நாங்க இந்த சேலஞ்சு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுல இன்னைக்கு இந்த விஷயம் கொஞ்சம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகே அருமை. ஓகே டன். இன்னும் ஒரு செட்டப் மட்டும் பார்த்து முடிக்கிறீங்க. 3 கேர்ள்ஸ். ஓகே 3 பேருக்கு ஒரு சின்ன சேலஞ்ச், சிட் அப் சேலஞ்ச். இதுல நாம எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளணும். ஓகே சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து ஷை ஆனோம் அப்படின்னா பிற்காலத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். என்னைக்குமே அப்பா அம்மா நம்ம கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல. ஓகே எதுக்கும் ஷை ஆக கூடாது. சமுதாயத்துல எதுலயும் நின்று விளையாடுறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது விளையாட்டு. நாங்க ப்ரொமோட் பண்றது ஃபுல்லாவே விளையாட்டு தான். எல்லா வயசுலயும் விளையாடுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா வயசுலயும் விளையாடுங்க. அக்கா உங்களுக்கும் சேர்த்து விளையாடுங்க. ஓகே டன். கம் ஆன். தயாராயிட்டாங்க, உட்டாயிலி பிடிக்க முடியாது. ஜஸ்ட் சிட் அப். 1 2. ஓகே சிட் அப். ரெடி. யார் அதிகம் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். அந்த இதை எடுத்து வச்சிரு. கம் ஆன். கிளாப். கம் ஆன். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. Come on. 19 20 21 22 23 24 25 26. சூப்பர். 26. அதாவது அவங்க சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளுடைய பாடி ஷேப்பை பொறுத்தது கிடையாது. நம்ம கட்டு மஸ்தா உடம்பு வச்சிருக்கோம்ல, இது கிடையாது ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம உள்ள இருக்கக்கூடிய பவர். ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அது சீக்கிரம் குவைட் பண்ணிடுச்சு. ஆனா இவங்களுக்கு வயசு என்னாச்சு? அவங்களுடைய இதுக்கும் சைஸ், அதான் சொல்றோம்ல, நிறைய பேர் என்ன நினைப்போம், சைஸ் நம்ம வந்து வெயிட் அதிகமா இருக்கும், நமக்கு ஃபிட்டா இருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. வெயிட்டை பொறுத்தது ஃபிட்னஸ் கிடையாது, சைஸை பொறுத்தது ஃபிட்னஸ் கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் தான் ஃபிட்னஸ். அன்னைக்கு அந்த அக்கா போட்டிருக்காங்க, இவங்க வந்து லாஸ்டா குவைட் பண்ணது, அப்படிதானே? அப்ப அவங்களுக்கு தான் அது எங்களுடைய சின்ன பரிசு. இதை வந்து கொஞ்சம் பெருசா நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து இதோட பெருசா கொடுப்போம். ஓகே தேங்க்யூ. கமான் கிளாப். ஓகே தேங்க்யூ. இது ஃபிட்னஸ் அவேர்னஸோட நிக்குமான்னு கேட்டா கிடையாது. அடுத்த நாங்க நடத்த போற நிகழ்ச்சி வந்து ஒழுக்கம், டிசிப்ளின் பத்தினது, குழந்தைகளுக்கானது. அதுல வந்து 10,000 ரூபாய் வந்து பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் வின் பண்ற குழந்தைக்கு. ஓகே இந்த கமான். அஜய், வினிஷ், விஜய், மோகன், சூர்யா, பிரேம், அஜய், நவீன், அபினேஷ், ரூபன் எல்லாரும் கலந்துக்க போறோம். நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். கிளாப் பண்ண இவ்வளவு நேரம் உங்களுக்காக நாங்க கிளாப் பண்ண, எங்களுக்காக நீங்க கிளாப் பண்ண மாட்டீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. Oh! மாஸ்டர் எப்பவுமே மாஸ்டர் தான். ரன்னிங்கா இருக்கட்டும், ரன்னாலா இருக்கட்டும், அவருக்கு ஈடு கொடுத்து next place ல சூர்யா இருக்காரு. ஆமா. வாழ்த்துக்கள் bro. ஓகே டன், தேங்க்யூ. எங்களுடைய பூஜாபல பராக்கிரத்தை காட்டுறதுக்கெல்லாம் இங்க வரல, எங்களுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன எங்களுடைய ஒரு சின்ன டேலண்ட்டை வெளியே காட்டுறோம், அவ்வளவுதான். பரிசு, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து நாங்க அடிக்கடி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பண்ண இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் நாளைக்கு வீட்டுல போய் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜிம்மை நோக்கி ஓடாதீங்க, விளையாடுங்க. உங்க குழந்தைகளோட விளையாடுங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டு. ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் ராஜா பேரோன்.